ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க்கு. ரீசெண்டாக நான் சென்னை குளத்தூர் மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ் ஃபுட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் கைஸ். அது போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ எவ்வளோ தொட்டி க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 1 வீக் முன்னாடி அந்த தொட்டியை காட்டுற பாருங்க, எவ்வளோ பிளர்ராக உள்ள ஒன்றுமே தெரியல பாருங்க. இந்த காட்டுறேன் பாருங்க, இப்படி இருந்த தொட்டி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா கைஸ், உள்ள எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க. உள்ள ஃபிஷ்ஷே இருக்கிறது தெரியல, மீனால் ப்ரீத் பண்ண முடியுமான்னு தெரியல, அவ்வளோ அழுக்காயிடுச்சு பாருங்க. அந்த ஃபுட்டு காரணமாக என்னன்னு தெரியல எனக்கு. நாங்கள் எப்போவுமே அந்த ஃபிஷ்ஷோட ஃபுட்டு, இந்த ஆப்டிமம் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது 100 கிராமே உங்களுக்கு 100 ரூபா வரும். அந்த ஃபுட்டு தான் நார்மலாக போடுவாங்க. சரி, அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, இது நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் இந்த ஃபுட்டு, உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் க்ளீனாக க்ரோத் இருக்குன்னு சொன்னார். அது தெரியாமல் அதை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம உள்ள டஸ்ட்டு, அவ்வளோ உள்ள மங்களாயிருச்சு. மீனே உள்ள தெரியல. 2-3 மீனும் இறந்து போச்சு வேறு. ஆனால் என்ன பண்ணோம், நாங்கள் 2 days ஃபுல்லாக ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் ரீஃபில் பண்ணிவிட்டு அகைன் பழைய ஃபுட்டே போட்டோம். இப்போ தான் தொட்டி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தாங்க, ஃபுட்டை காட்டுறேன் இருங்க. இதுதான் ஃபுட்டு, ஹை ப்ரோட்டீன் சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக இது 1 kg பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிளர் ஆயிடுச்சு தொட்டி. அதுக்கப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியாச்சு பழைய மாதிரி. இப்போ தான் தொட்டி பழைய கிறிஸ்டல் கிளியராக இருக்கு பாருங்க. உள்ள இந்த ஷார்க்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக இது ஷார்க்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 வயசுங்க இருக்குது. இந்த ஷார்க் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 inches தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 feet மேலே வளர்ந்துருச்சு. சில 1-2 மீன்லாம் 1 feet பக்கம் இருக்குது. செம்ம க்ரோத். ஆனால் சின்ன சின்ன மீன் உள்ளே விட்டா அந்த மீன் இறந்துடுது. இந்த ஷார்க் சாப்பிட்றதா இல்லை என்னன்னு தெரியல. குட்டி குட்டி கோல்டு ஃபிஷ்ஷு மற்ற ஃபிஷ் விட்டா இறந்துடுது. இந்த ஷார்க் மட்டும்தான் இந்த தொட்டியை ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு பெட்ஸு இந்த மாரி ஃபிஷ் அக்காரியம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால் எப்போவுமே வளர்த்துட்டே இருக்கும். பாருங்க ஃபிஷ் எவ்வளோ நீட்டு, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஷார்க்லாம் ஒன்று செம்மையாக இருக்குது. ஒரு வழியாக தொட்டியை க்ளீன் பண்ணதுக்கு பார்த்தாங்க, பழைய மாதிரி தொட்டி பார்க்க அழகாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தலைவர் வந்துடுவார், வீடியோ எடுத்தால் போகும், தலைவர் உட்காந்துப்பார். லக்கியே என்னத்தை பார்த்துட்ருக்காங்க? நம்ம தலைவர் உட்காந்துருக்காருங்க. என்னாஜி, மீன் சாப்பிட்றீங்களா? கைஸ், இது நீங்கள் ஃபிஷ் கறியை வச்சுருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஃபுட்டு போட்டோம்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபுட்டு போட்டோம்னா மீனுக்கு ஏதாவது ஆகுமா? தொட்டி ஏன் இவ்வளோ மங்களாகுதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். இந்த ஃபுட்டு நான் யூஸ் பண்ணாமல் வேணாம்னு தெரில எனக்கு. நான் அகைன் இவ்வளோ பேர் தொட்டியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 liters பக்கம் தண்ணி கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு ஒரு 10 குடம் பக்கம் தண்ணி இதில் பிடிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி தான் இது. 4 feet 2 feetன்னு தெரில, 4x2 இல்லை 3x2 சில தெரில, எனக்கு சைஸ் மறந்துடுச்சு. சரி, யாராவது ஃபிஷ் அக்கறை வச்சுருக்கவங்க இல்லை ஃபிஷ் பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? ப்ரீமியம் ஃபுட்டு போகிறதா இல்லை இந்த மாதிரி ஃபுட்டு லோக்கல் ஃபுட்டு போகிறதான்னு தெரியல. ஆனால் அந்த ப்ரீமியம் ஃபுட்டு போட்டு தான் அந்த ஃபிஷ் 2 years வளர்ந்துட்டுருக்கு. இந்த விஷயம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன ஃபிஷ் தான் இறந்துடுது. அது எதனாலன்னு தெரியல. இந்த ஸ்டோன்னாலையா இல்லை என்னன்னு தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ஃபிஷ் டேங்கை. ஓகே, இங்கே பாரு, உனக்கு என்ன ஃபுட் வேணும்? பெடிகி சாப்பிட்றியா இல்லை ஃபிஷ் ஃபுட் சாப்பிட்றியாடா? உனக்கு என்ன ஃபுட் வேணும் சொல்லு. அந்த ஷார்க்குக்கும் 2 வயசு, எங்கள் லக்கிக்கும் 2 வயசுங்க. அங்கே பாரு, இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே பாரு. கம் 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 வா, கம் 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 கம். என்னடா, இங்கே வா. மீன் சாப்பிட்றியா? தொட்டிகளை இறக்கி விட்றேன், சாப்பிட்றியா பிடிச்சி? இந்த தொட்டி க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபுல்லாக மோப்ப முடிச்சுட்டு இருந்தார். எப்படா மீன் வெளியே எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. மீனை கையை வச்ச, வாயை வச்ச, என்ன பார்க்குறாங்க? யாரும் வராங்களா?
ஓகே ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இப்படி லைக்ஸும் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், பார்ப்போம். பாய்.